மகர் ராசி ஒரு லட்சியத்தோடயே வாழக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு அப்படின்னு ஒரு தனி பாதையை வகுத்து அதில் அற்புதமாக இவங்களுடைய வாழ்க்கையை வெற்றி நடையில் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மகர் ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த மகர் ராசியை பொறுத்த வரைக்குமே சனி பகவான ஆளப்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. மேலுமே இது காலச்சக்கரத்தில் 10வது ஒரு ராசியாக இருக்குது. இவங்க எப்போதுமே கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. அதே மாதிரி விடாமுயற்சி, லட்சியப்பற்று, கடுமையான உழைப்பிற்கு பெயர் பெற்றவங்க. அது மட்டும் இல்லாமல் அடிமட்டத்திலிருந்து முன்னேறி லட்சியங்களை அடையக்கூடியவங்க. ரொம்ப பொறுப்பாக செயல்படக்கூடிய இவங்க பகுத்தறிவாளர்கள், ஒழுக்கமான வாழ்க்கையை ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மகர் ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்தும், இவங்களுக்கு இந்த இனி வரக்கூடிய காலகட்டங்களில் காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மகர் ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே தன்னம்பிக்கை நிறுத்தவங்க. அதே மாதிரி தைரியமாகவும் இருப்பாங்க. அவங்களுடைய ஆழ்மன விருப்பங்களை அடைய சத்தம் இல்லாமல் கடினமாக உழைத்து கொண்டே இருப்பாங்க. மகரம் தன்னோட குடும்பத்தையும் சேர்த்தே உயர்த்துவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எப்போதுமே லட்சியங்களும் கனவுங்களும் பார்த்திங்களா அதிகமாகவே இருக்கும். அதே சமயம் அவங்கள நேசிக்கக்கூடிய மனிதர்களை தன்னோட வருமானத்தினால காப்பாற்றவும் ஆதரவு கொடுக்கவும் செய்வாங்க. உறவுகளுக்கு நிலைப்புத்தன்மையை கூட பரிசளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு புத்திசாலிகள். அவங்க எப்போதுமே ஒரு கதையோட மறுபக்கத்தையும் கேட்டே முடிப்பாங்க. அவங்க பற்றற்றவங்களாக இருந்தால் கூட பகுத்தறிவோடு சிந்தித்து ஒரு விஷயத்தை பற்றி போதுமான தகவல் கிடைத்த பிறகு தான் அதற்கே செயல்படுவாங்க. மேலுமே இந்த மகர ராசி பிறந்தவங்க பொதுவாகவே ஒதுக்கப்பட்ட, அதாவது கடின உழைப்பு, லட்சியம் கொண்டவங்க. அவங்க எப்போதுமே வாழ்க்கையை யதார்த்தமான அணுகுமுறையை கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி மகரம் காலச்சக்கர விதிப்படி மேஷத்திலிருந்து 10வது ராசி. மேலுமே இது கர்மா அப்படிங்கிற முன்ஜென்ம செயல்களுக்கு ஏற்ப அமையும் கர்ம அப்படிங்கிற ஒரு தொழில் ஸ்தானமாகும். எனவே தான் இந்த ராசிக்காரர் பார்த்திங்களா ஏதாவது ஒரு உடல் குறைபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. மேலுமே செவ்வாய் உச்சம் அப்படிங்கிறதுனால சராசரி உயர்வும் கவர்ச்சியான ஏதோ ஒரு குணமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இப்படி தான் வாழ வேணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமும் அதற்கான உழைப்புமே செய்யக்கூடியவங்க. அது நிறைவேறாத நிலையில் மனதுக்குள்ளேயே கவலையை வைத்து துன்பப்படுவங்களாகவும் இருப்பாங்க. தான் விரும்புவதை வெளியே சொல்லுவது அரிது. மேலுமே கர்மா அப்படிங்கிறதுக்கு தன்னைத்தானே வருத்தி கொள்வது அப்படிங்கிற ஒரு பொருளுமே இருக்குது. இவங்க வாழ்க்கை பெரும்பாலுமே ஒரு 40ல் நன்றாக அமையலாம். இளைய சகோதரர்களால் பல நன்மைகள் இவங்களுக்கு குறையும். அதே மாதிரி நிறைய முயற்சிகளுக்கு பிறகு தான் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது நிச்சயமாக அமையும். அதே மாதிரி இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்குமே மன வலிமை மிகுந்தவங்க. அதே மாதிரி இவங்களோட மனதிலையுமே புதுமையான ஒரு எண்ணங்களானது இவங்களுக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். மற்றவங்க இவங்ககிட்ட ஏதாவது புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருப்பாங்க. மேலுமே கடகத்தில் சந்திரனை மட்டும் வைத்து இது போல் பொதுவாக முடிவெடுப்பது தரவனா. இந்த மகர ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குறிப்பாக ஒரு 2026 கடந்த 7.5 ஆண்டுகளாக நீடித்த மன போராட்டங்கள், தடைகள் அனைத்துமே நீங்கி சனி பகவானால் மிகப்பெரிய ராஜயோகம், லாட்ரி யோகம், விஸ்வரூப வெற்றிகள் எல்லாமே குவியும் ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே புதிய தொழில், வியாபாரம், திடீர்னு நிதி ஆதாயம், சொத்து சேர்க்கை, வெளிநாட்டு வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் வேலையில் உயர் பதவிகள், நல்ல ஒரு சம்பளம் அப்படிங்கிற ஒரு நிலைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டமானது உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. மேலுமே மகர ராசியில் மகாலட்சுமி யோகம் உருவாகும். இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு நிதி ஆதாயமே கொடுக்கும். அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த ராசினர். மேலுமே இந்த மகர ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னோட ராசியை மாற்றிக்கொள்வது, ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நுழைகிறது. இது ராசி பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சூழ்நிலையில் சில நேரங்களில் நீங்கள் மற்ற கிரகங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த கிரக இணைவு எனப்படக்கூடிய இதன் காரணமாக சில பேருக்கு நல்லது நடக்கும், சில பேருக்கு கெட்டது நடக்கும். தற்போது மகர ராசியில் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. ஸோ இந்த ராசியில் செவ்வாயும் சந்திரனும் இணைவதனால மகாலட்சுமி யோகமானது உருவாகும். இந்த யோகம் ரொம்ப புனிதமானது. எனவே இந்த பலன் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும். சில பேர்த்துக்கு பெருநிதி ஆதாயம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே இந்த மகர ராசிக்காருக்கு இந்த டைமில் பொறுத்த
வரைக்குமே யோக பலன்கள் நல்லாவே இருக்குது. மகர ராசியோட முதல் வீட்டில் மகாலட்சுமி யோகமானது உருவாகிறதுனால நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த ராசிக்காரர்களுக்கு சுகங்களும் ஆடம்பரங்களும் அதிகரிக்கும். உங்களோட குடும்பத்தோட நேரத்தை செலவிடுவீங்க. சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளோட நன்றாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பழகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் தொடர்ந்து சனீஸ்வரனை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடுமே உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா துறையிலுமே நல்ல வெற்றிகளை பெறுவீங்க. தொழில் உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டத்தில் முன்னேறதுக்கான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகளானது குறையும். அதே மாதிரி ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரருக்கு மிகப்பெரிய பலம் என்ன, பலவீனம் இரண்டுமே பிடிவாதம் தாங்க. எதையுமே முடிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா எந்தவித சமரசமும் இல்லாமல் வெற்றி கிடைக்கும் வரைக்குமே போராடி அதை செய்து வெற்றியுமே பெறுவாங்க. தன்னுடைய முனைப்பு மிகவும் அதிகம் உள்ளவங்க தான் மட்டுமே நன்றாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தன்னை சார்ந்தவங்களையும் வாழ வைக்கிறதுக்காக ரொம்ப பாடுபடுவாங்க. ஆனால் உதவிக்கு தகுதியானவங்களை சரியாக தேர்வு செய்து உதவக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே இருப்பாங்க. இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு உழைப்புக்குமே அஞ்சாதவங்க. வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் எவ்வளவு வேலை இருந்தாலும் சரிங்க, அதெல்லாமே இழுத்து போட்டு செஞ்சு அதில் நல்ல பெருமை எடுக்கக்கூடியவங்க பெரும்பாலுமே இந்த மகர ராசிக்காரன்னு தான் சொல்லலாம். சில பேர்த்துக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும், சில பேர்த்துக்கு கோயிலில் இருக்க பிடிக்கும், சில பேர்த்துக்கு கேளிக்கை சுற்றுலாக்கள் பிடிக்கும். ஆனால் இந்த மகர ராசிகளுக்கு பொறுத்த வரைக்குமே அவங்க வேலை பார்க்கும் நிறுவனத்திலிருந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. மேலுமே கடைக்காரர் அப்படின்னா இவங்களுடைய கடையிலேயே அதிக நேரத்தையுமே செலவிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசி பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொள்ளாதவங்க. ஒரு செயலில் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது முடிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எல்லாத்திட்டையுமே இவங்க பார்த்திங்களா எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்களுமே அந்த வேலையை பெர்ஃபெக்டாக செய்து முடிப்பாங்க. மற்றவங்க செய்யக்கூடிய செயலை காப்பி அடிக்க மாட்டாங்க ஒருபோதுமே. இவங்களுக்கான ஒரு தனி பாணியை வகுத்து அதில் செய்யப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மகரம் பார்த்திங்களா சனியோட காரதுகம் பெற்ற ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இவங்க கருப்பு நிறம் இவங்களுக்கு ஏற்றது. புகழ்பெற்ற நீதிபதிகள், வக்கீல்கள், பெட்ரோல் பங்கு உரிமையாளர்கள் மற்றும் தொழிற்சங்க தலைவர்கள், கிராம ஊராட்சி தலைவர்கள் எல்லாமே மகர ராசியை சார்ந்தவங்களாக தான் பெரும்பாலுமே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக இருக்க இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன விஷயத்தெல்லாம் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மகர ராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் 2ல் சூரியனோடு இணைந்திருக்கிறாங்க. அதோடு சுக்கிரன் வலிமை இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஏற்றம் நிச்சயமாக இருக்கும். வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். லாபமே உங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே பல நாளாகவே நஷ்டத்தில் இருந்திருக்கக்கூடிய இது எல்லாமே ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இந்த டைம் உங்களுக்கு வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இடம் வீடு வாங்கும் யோகமானது உங்களுக்கு இந்த டைம் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சரியாக பயன்படுத்துவது உங்களோட திறமை தான். பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சேமிப்புமே நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையுமே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. வீட்டிற்கு தேவையான வெகு காலமாகவே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பொருள் எல்லாமே நீங்கள் இந்த டைமில் ஆடம்பரமான பொருட்களை எல்லாமே வாங்க அமைப்புமே இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றமே இருக்குது. அதே மாதிரி இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோமா, 2ஆம் இடத்துல பல கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்பத்தில் நீங்களாகவே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ள வேணாம். பேசுகின்ற பேச்சிலையுமே ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய உணவை சாப்பிடும் அமைப்பானது இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. உடற்பயிற்சி, யோகா, தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுங்க. அதனால் உடல் ஆரோக்கியமானது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் எல்லாமே நிறையவே காத்திருக்கு. நீங்கள் இருந்தால் கூட பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது நல்லது. நவகிரக ஸ்தோத்திரங்களை நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோவில்களில் மூலமூர்த்தியை வணங்கிட்டு நவகிரகங்களையும் நீங்கள் சுட்டி வருவது உங்களுடைய ராசி பிரகாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பானது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வர இது ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும். அதே மாதிரி வாரமே நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்களா சனி பயிற்சி காலம் அப்படிங்கிறதுனால
அப்படிங்கிறதுனால தொடர்ந்து சனீஸ்வர பகவானையுமே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே கருப்பு நிற உடைகளை நீங்கள் அணிந்து கொள்வது உங்களுடைய ராசிப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். என்ன மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா அவங்க பாருங்கள். இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் மற்றும் பரிகாரங்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.